ஐயோ விரதம் இருக்கணும் அப்படின்னாலே ஐயோ சாப்பிடாம இருக்கணுமா, பட்னி இருக்கணுமா, என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்னி கிடையாது. பட்னிங்கிறது உணவே இல்லாமல் ஐயோ உணவு கிடைக்குமான்னு ஏங்குறது. விரதம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்ம உணவிலிருந்து நீங்கி இருக்கிற ஒரு முறை. விரதங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய கலை. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற தன்மையும் உடலை ரெஜுமினேட் பண்ணக்கூடிய தன்மையும் விரதங்களுக்குள்ள அருமையாக நடக்குது. அதனால தான் அந்த காலத்திலேயே நம்மளோட முன்னோர்கள் அப்பப்போ கலாச்சாரம் ரீதியான விரத முறைகளை வச்சாங்க. ஏகாதசி விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், சஷ்டி விரதம், இது மாதிரி மற்ற மதங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஈஸ்டர் ஃபாஸ்டிங், ரம்ஜான் ஃபாஸ்டிங், இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் ஏன் வச்சாங்கன்னா இந்த விரதங்கள் நடக்கிறப்போ உடல் ரிஜுவினேட் ஆகுது. தொடர்ச்சியாக உணவு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உறுப்புகள், குறிப்பாக ஜீரண உறுப்புகள் எல்லாமே ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுது. இந்த விரதங்களை முறைப்படி நம்ம கையாண்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்மளால் எளிமையாக உணவையே மருந்தாக சாப்பிட்டு நம்மளால் சரி பண்ணிக்க முடியும்.